பகுதி 2. அனைவரும் விரைப்பாக நின்று அபயசிம்மனுக்கு சல்யூட் அடிக்க அவன் தனது பர்ஸை திறந்து 5000 ரூபாய் பணத்தை எடுத்து செந்தில்நாதனிடம் நீட்டினான். அவனது முகம் சாதாரணமாக இருந்தாலும் பார்வையில் அனல் பறந்தது. அதில் அரண்டு போன செந்தில்நாதன், ஐயோ சார், நீங்க யாருன்னு தெரியாம. சாரி சார் என்றான் பதற்றமாக. எந்த ஸ்டேஷன்? R2 ஸ்டேஷன் சார். என்னோட லிமிட்ல தான் வரீங்களா? நாளைக்கு வரண்டா உங்க கிட்ட என்று மனதில் நினைத்த அபயசிம்மன் அங்கு ஓரமாக உட்கார வைக்கப்பட்டவனை பார்க்க உடனே அவனிடம் லஞ்சமாக வாங்கிய 2000 ரூபாய் பணத்தை அவனிடமே திருப்பிக் கொடுத்தான் செந்தில்நாதன். சுற்றுமுற்றும் பார்த்த அபயசிம்மனின் பார்வையில் ஒரு பிச்சைக்காரன் தென்பட, வா என்பது போல் கையசைத்தான். அவனும் வந்து நின்று சார் என்று அழைக்க அபயசிம்மன் செந்தில்நாதனை அழுத்தமாக பார்த்து, எனக்கு முன்னாடி இருந்தவங்கிட்ட இருந்து எவ்வளோ லஞ்சம் வாங்கின என்று விசாரிக்க அவன் சட்டென்று பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அப்படியே பிச்சைக்காரனின் தட்டில் போட்டுவிட்டான். பிச்சைக்காரன் திகைத்து விழிக்க அபயசிம்மன் அவனை போகச் சொல்லி கண்ணசைத்தான். மற்ற போலீஸ்காரர்களை அழுத்தமாக பார்த்துவிட்டு காரை நோக்கி நடந்தான். பின்னர் காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். சாரதி மகனை முறைத்தபடியே அமர்ந்திருக்க காரை செலுத்திக் கொண்டிருந்தவன், என்னாச்சு என்று கேட்டான். அவனின் பார்வை சாலையின் மீதே பதிந்திருந்தது. இப்ப மணி என்ன? சாரதி இறுக்கமான குரலில் வினவினார். அவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்துவிட்டு 10:15 என்றான். நான் யாருடா? என் அப்பா. மண்ணாங்கட்டி என்று பல்லை கடித்த சாரதி, நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, என் உடல்நிலை என்னன்னு கேட்டேன் என்றார். உங்க உடம்புக்கு என்ன? கொஞ்சமா சுகர் இருக்கு, அதிகமா பிபி இருக்கு என்றான். தெரியுதில்ல, இப்போவே மணி 10:15 ஆகுது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டிய மாத்திரையை போட்டு 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடல. கொஞ்சமாச்சும் இந்த அப்பா மேல உனக்கு பாசம் இருக்காடா? அது இல்லாட்டி கூட போகுது, அட்லீஸ்ட் சுகர் பேஷண்ட்ங்கிற நினைப்பாவது இருக்கா என்று அவர் கேட்டு முடிக்கவும் அவன் ஒரு ஹோட்டலின் முன்பாக வண்டியை நிறுத்தவும் சரியாக இருந்தது. அபயசிம்மன் தனது சீட் பெல்ட்டை கழட்டிவிட்டு தந்தையை ஏறிட்டு பார்த்தான். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன், நீங்களும் வரீங்களா? இல்ல என்று இழுக்க அவர் அவனை முறைத்து கொண்டே காரிலிருந்து இறங்கினார். இருவரும் சாப்பிட்டு விட்டு காவலர்கள் குடியிருப்பு பகுதிக்கு செல்ல அங்கே அவனுக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டினை பார்வையிட்டார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் வீட்டிற்கு வந்து விட்டிருக்க அவற்றை அடுக்கி வைத்தார்கள். அப்போது சாரதி ஒரு பெட்டியை தூக்க முயன்ற போது அது தானாகவே திறந்து கொண்டது. உள்ளே இருந்த பொருட்கள் எல்லாம் வெளியே தரையில் சிதறி விழ அதை கண்டு சாரதி திகைத்து போனார். சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்து பார்த்த அபயசிம்மன் பதற்றமடைந்தான். அவசர அவசரமாக கீழே சிதறி கிடந்த பொருட்களை எடுத்து அவன் மீண்டும் பெட்டியில் வைக்க சாரதியின் மனம் கனத்து போனது. மகனின் தோளில் கை வைத்தவர், அபய்கண்ணா என்று தழுதழுத்த குரலில் அழைக்க அவன் அந்த அழைப்பிலேயே உடைந்து விட்டான். பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்தவனின் கை நின்று போனது. இன்னுமா இதையெல்லாம் பத்திரமா வச்சிட்டு இருக்கிற? எதையும் மறக்கலையாடா நீ என்று அவர் கேட்க தந்தையை ஏறிட்டு பார்த்தவனின் முகம் வேதனையில் சுருங்கி போயிருந்தது. மறக்க முடியல, மறக்கவும் முடியாது என்று முன்பாதியை வலியுடனும் பின்பாதியை சினத்துடனும் கூறினார். சாரதியின் கண்கள் கலங்கி போனது. அபயசிம்மன் பொருட்களை எல்லாம் அள்ளி பெட்டிக்குள் போட்டு எடுத்துக்கொண்டு அவனது அறைக்கு சென்றார். மறுநாள் காலையில் சென்று வேலையில் சேர்ந்த அபயசிம்மன் நேரே சென்றது R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். காக்கி உடையில் விரைப்பான முகத்துடன் வேகமாக காவல் நிலையத்திற்குள் நுழைந்தவனை கண்டு செந்தில்நாதன் ஆடி போனான். பதற்றத்துடன் எழுந்து நின்று சல்யூட் அடித்தவனை ஆழ்ந்து நோக்கி கொண்டே வந்து அவனது இருக்கை மேஜையில் சாய்ந்து நின்ற அபயசிம்மன், எல்லாரையும் வர சொல்லு என்றான் அதிகாரமாக. சரி என்பது போல் தலையாட்டிய செந்தில்நாதன் மற்ற காவல்துறை அதிகாரிகளை அழைத்து வந்தான். அவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன், நேத்து ரொம்ப கடுமை உணர்ச்சியோட நீங்க எல்லாம் ரோட்ல நின்று வேலை பார்த்ததை பார்த்து எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அதான் ஒரு விசிட் அடிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன் என்று சொல்ல ஒருவரின் முகத்திலும் ஈ ஆடவில்லை. என்ன செந்தில், நேத்து எவ்வளவு வசூல் ஆச்சு? அபயசிம்மன் ஆழ்ந்த குரலில் கேட்க, ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, நாங்க அப்பவே அங்கிருந்து கிளம்பிட்டோம் என்றான் அவசரமாக. அப்படியா? அபயசிம்மன் நம்பாமல் விடவ, ஆமா சார்,
நேரு நகர்ல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல பிரச்சனைன்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வந்துச்சு. நாங்க உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம் என்று அவனிடம் சொன்ன செந்தில்நாதன், யோ ஏட்டு, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சொல்லியா என்று ஹெட் கான்ஸ்டபிளை துணைக்கு அழைத்தான். அவரும் ஆமா சார் என்று நாலா பக்கமும் தலையை ஆட்டி சொல்ல, அபயசிம்மன் நம்புறேன் என்றான், ஏதோ போனால் போகிறது என்கிற ரீதியில். அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல என்ன பிரச்சனை என்று அவன் விசாரிக்க, செந்தில்நாதன் தான் விசாரித்தவற்றை ஒரே மூச்சில் அவனிடம் கூறினான். மேற்கொண்டு அதை எந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட அபயசிம்மன் கழட்டி வைத்த தொப்பியை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் கிளம்புவதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் ஆசுவாசமாக மூச்சு விட 2 அடி எடுத்து வைத்தவன் நின்று திரும்பி பார்த்தான். அவர்கள் மறுபடியும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அவனை பார்த்தார்கள். இன்னொரு தடவை ரோட்டோரமா நின்று பிச்சை எடுக்கிறத பார்த்தேன், அதே ரோட்டுல உங்க எல்லோரோட யூனிஃபார்மையும் கழட்டி ஓட விட்டுருவன் என்று மிரட்டிய அபயசிம்மன் அவர்கள் மீது தன் அழுத்தமான பார்வையை வீசிவிட்டு சென்றான். அங்கிருந்து கிளம்பியவனின் காவல்துறை வாகனம் சிக்னலில் நின்றது. பச்சை சிக்னலுக்காக காத்திருந்தவனின் பார்வை சுற்றும் முற்றும் சுழன்றது. அதே சிக்னலில் பிரதீபாவை கண்டவன் அதிர்ந்து கண் கண்ணாடியை கழட்டினான். சித்தார்த் வெகு நாட்களாக தன்னுடைய பைக்கில் வருமாறு கெஞ்சி கேட்டதால் அன்று கல்லூரி பேருந்தில் செல்வதை தவிர்த்துவிட்டு அவனோடு பைக்கில் வந்தாள். இருவரும் சிரித்து பேசிக்கொண்டு இருப்பதைக் கண்டு அபயசிம்மனின் பார்வையில் கோபம் கனன்றது. சித்து, காலேஜுக்கு டைம் ஆச்சு, பிரதீபா படபடத்தாள். நான் மட்டும் என்ன பண்ண முடியும் தீபு, அங்க சிக்னல் விழுந்தாதானே என்றான் சித்தார்த். மேலும் சில நொடிகள் கடக்க பிரதீபா புலம்ப ஆரம்பித்து விட்டாள். ஓ காட், இன்னைக்கு காலேஜுக்கு லேட்டா போய் கேட்டுக்கு வெளியே தான் நிக்க போறோம். அவளின் புலம்பலை கேட்டு மின்னகை புரிந்த சித்தார்த், ஹே தீபு, எப்படியும் லேட் ஆகும் போல, பேசாம நாம சினிமாவுக்கு போவோமே, ஜாலியா இருக்கும் என்று ஒற்றை கண்ணடித்து உல்லாச குரலில் கூற அவனின் முதுகிலே ஒரு அடி போட்டாள் பிரதீபா. கொன்றுவோம் உன்னை, ஒழுங்கா காலேஜுக்கு போ என்றால் ஒற்றை விரலை காட்டி. அவளது குரல் மிரட்டலாக வந்தாலும் முகம் வெட்கத்தில் சிவந்து போனதை பைக் கண்ணாடி வழியே கண்ட சித்தார்த்திற்கு உள்ளுக்குள் ஜிவ்வென்று இருந்தது. அப்போது சிக்னலில் பச்சை விளக்கு எரிய சித்தார்த்தின் பைக் வேகமாக பறந்தது. அந்த பைக்கை ஃபாலோ பண்ணு என்று டிரைவருக்கு உத்தரவிட்டான் அபயசிம்மன். அவனது குரலை போல முகமும் இறுகி போய் இருந்தது. சித்தார்த்தின் பைக் கல்லூரியின் பிரதான நுழைவு வாயிலுக்குள் புகுந்து செல்ல அபயசிம்மனின் வண்டி சாலையின் ஓரமாக நின்றது. டிரைவர் அவனின் கட்டளைக்காக காத்திருக்க அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அப்படியே பொழுது நகர்ந்தது. ஒரு பாக்கெட் சிகரெட்டை ஒரே மணி நேரத்தில் காலி செய்து விட்டான். டிரைவரிடம் பணத்தை கொடுத்து போய் சிகரெட் வாங்கிட்டு வா என்றான். அவனோ பணத்தை வாங்கி கொண்டு கடைக்கு சென்றவன், என்னாச்சு இவருக்கு என்று குழப்பமாக எண்ணினான். மதிய வேளை நெருங்க டிரைவருக்கு பசி வயிற்றை கிள்ளியது. சார், பசிக்குது என்று அவன் தயக்கமாக கேட்க அவனிடம் பதிலே வரவில்லை. சார், ரொம்ப பசிக்குது சார், காலையில சாப்பிட்டது, ஒரு டீ கூட குடிக்கல என்று டிரைவர் புலம்ப, போய் தொலை என்று பல்லை கடித்தான் அபயசிம்மன். அதில் வெளவெளத்து போன டிரைவர் விட்டால் போதும் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். அவன் போன சிறிது நேரத்திலேயே சித்தார்த் பிரதீபாவை பைக்கில் அழைத்து கொண்டு கல்லூரியில் இருந்து வெளியேறினான். அதை கண்ட அபயசிம்மன் டிரைவர் சீட்டில் தாவி அமர்ந்து வண்டியை கிளப்பினான். அவன் சித்தார்த்தை பின்தொடர்ந்து செல்ல மதிய உணவை சாப்பிட்டு விட்டு வந்த டிரைவர் வண்டியையும் அபயசிம்மனையும் காணாமல் தலையை சொரிந்தான். சித்தார்த்தும் பிரதீபாவும் கடற்கரைக்கு சென்றார்கள். இருவரும் கடல் அலையில் நனைந்து விளையாடுவதை தூரத்தில் இருந்து பார்த்த அபயசிம்மன் தனது அலைபேசியில் அவர்களை புகைப்படம் எடுத்துக்கொண்டான். அப்போது பிரதீபா அலைகளின் வேகத்தில் தடுமாறி விழப்போக அதனை உணர்ந்தாற் போல் அவளை தாங்கி பிடித்தான் சித்தார்த். என்று இதழ் குவித்து கண்களை விரித்து சிரித்தவளின் கைகள் சித்தார்த்தை அணைத்திருந்தது. அவனும் அவளை அணைத்துக் கொண்டுதான் இருந்தான். வெகு அருகாமையில் பெண்ணவளின் அழகிய முகத்தை கண்டதும் சித்தார்த் தன்னிலை எழுந்தார். அவளின் பிறை நெற்றியில் அவன் மென்மையாக இதழ் பதிக்க பெண்ணவள் அதிர்ச்சியில் விழிவிரித்தாள். அபயசிம்மன் பட்டென்று கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அவனது உள்ளம் உலைக்கலன் போல கொதித்தது. அதிர்ச்சியில் வாய் பிளந்தபடி நின்றிருந்தவளின் இதழ் நோக்கி சித்தார்த் குனிய கடைசி வினாடியில் சுதாரித்துக் கொண்ட பிரதீபா இடையில் கை வைத்து அவனை தடுத்தாள். அவன் ஏமாற்றத்துடன் அவளை பார்த்து,
ஏன் திபு என்று கேட்க அவள் ம் என்று தலையை இருபுறமும் ஆட்டினாள். ப்ளீஸ், ஒன்னே ஒன்னுடி. சித்தார்த் விழிகளை சுருக்கி அவளிடம் கெஞ்சினான். அதற்கு பிடிவாதமாக முடியாது என்று மறுத்த பிரதீபா அவனிடமிருந்து விலகி நின்று, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம் சித்து என்றாள். ஹே, என்ன அதுக்குள்ள கிளம்புனான்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான். இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்து பார்த்தவள், சித்து, நீ ஆசையா கேட்டியன்னு தான் நான் உன் கூட வந்தேன். பஸ் வர டைமுக்கு நான் வீட்டுக்கு போலனா அம்மா பயந்துருவாங்க. இதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கிளம்பி வந்தேன். இப்ப இப்படி நீ அடம் பிடிக்கிறது சரியில்லை என்றாள். சரி சரி, கிளம்பலாம் என்றவன் பைக்கை நோக்கி நடந்தான். அவளும் இதழில் உறைந்த புன்னகையுடன் அவனை தொடர்ந்தாள். அபயசிம்மன் அடக்கப்பட்ட சினத்துடன் சித்தார்த்தை பின்தொடர்ந்து சென்றான். அவனது பைக் பிரதீபாவின் வீட்டு தெருமுனையிலேயே நின்றது. பைக்கிலிருந்து இறங்கியவள் அவனுக்கு டாட்டா காட்ட அவனது முகம் என்று இருந்தது. அவளுக்கு அவனை அப்படியே விட்டு செல்ல மனம் வரவில்லை. அவள் அவனின் தலைமுடியை களைத்து விட அவன் அவள் கையை தட்டி விட்டான். சித்து, இன்னும் 1 மாசத்துல நம்ம படிப்பு முடிஞ்சிடும். சீக்கிரம் ஒரு வேலையில சேர்ந்துட்டு அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு என்று அவள் சொல்லும் போதே அவன் இடை புகுந்தான். அப்படியே நான் கேட்டது ஓகே சொல்லிடுவாரா உன் அப்பா? ஏன் சொல்ல மாட்டார்? உனக்கு என்னடா கரைச்சல்? அதெல்லாம் ஓகே சொல்லுவார். இல்லைனாலும் அம்மா ஓகே சொல்ல வச்சிடுவாங்க என்றால் நம்பிக்கையாக. அவளின் நம்பிக்கையெல்லாம் ஒரே நிமிடத்தில் ஒருவன் வந்து சுக்கு நூறாக உடைக்கப் போகிறான் என்பதை அவள் அறியாமல் போனதுதான் விதி.